நமது வேந்தர் தொலைக்காட்சியில் பரிகார தலங்கள் என்னும் ஆன்மீக நிகழ்ச்சியை காண ஆவலோடு காத்திருக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கு எங்களின் இனிய காலை வணக்கங்கள். நமது வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த செயல்களால் நமக்கு பாவங்களும் தோஷங்களும் வந்து சேர்கிறது என்பது உண்மை. நமது மூதாதையர்கள் செய்த செயல்களாலும் கூட தோஷங்கள் நம்மை சேர்கிறது. இந்த தோஷங்களையும் பாவங்களையும் அகற்ற குறிப்பிட்ட சில ஆலயங்களுக்கு சென்று பரிகாரம் செய்யுமாறு பெரியவர்களும் ஜோதிடர்களும் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். எந்தெந்த ராசி நட்சத்திரத்துக்கு எந்தெந்த தெய்வங்களை வழிபட வேண்டும், திருமண தடை, குழந்தை பாகியம், கல்வியில் சிறக்க, வேலை வாய்ப்பு பெற, உடல் உபாதைகள் நீங்க, பித்ருக்கள் தோஷம் நீங்க, இப்படி அவரவர்களுக்கு ஏற்றாற் போல எந்தெந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும், அதனுடைய வழிபடும் முறைகள், அந்த ஆலயத்தின் சிறப்பு, இப்படி பல அரிய செய்திகளை நம் பரிகார தலங்கள் நிகழ்ச்சி வாயிலாக காணப்போகிறோம். நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் நம்மீதும் நாம் செய்ய போகும் செயல் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த செயல் வெற்றி காணும். ஒரு நாள் ஒரு மனிதன் வெளிச்சமில்லாத தன் வீட்டில் 3 விசேஷ மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைத்தான். அந்த வெளிச்சத்தால் வீடு முழுவதும் பிரகாசமாக இருந்தது. அப்போது அந்த வீட்டின் ஜன்னல் வழியாக காற்று வீச தொடங்கியது. காற்று வீசிய சிறிது நேரத்தில் முதல் மெழுகுவர்த்தி அணைந்து விட்டது. மீதமுள்ள 2 மெழுகுவர்த்திகள் மட்டும் ஒளி வீசிக் கொண்டிருந்தன. சிறிது நேரத்தில் காற்றின் வீச்சு தாங்காமல் 2வது மெழுகுவர்த்தியும் அணைந்து விட்டது. அப்பொழுது காற்று வீச்சையும் மீறி 3வது மெழுகுவர்த்தி தன் ஒளியை வீசிக்கொண்டிருந்தது. அந்த மனிதன் 3 மெழுகுவர்த்திகள் அருகில் சென்றான். முதலில் அணைந்த மெழுகுவர்த்தியிடம் உன் பெயர் என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த மெழுகுவர்த்தி என் பெயர் விதி என்றது. எனக்கு விதி இருக்கும் வரை ஒளி வீசி வெளிச்சம் தந்தேன், பின்பு அணைந்து விட்டேன் என்றது. 2வது மெழுகுவர்த்தியிடம் சென்று உன் பெயர் என்ன என்று கேட்டான். அந்த மெழுகுவர்த்தி தன் பெயர் தர்மம் என்றது. நான் எவ்வளவு தான தர்மம் செய்தேனோ அந்த அளவு ஒளி வீசி வெளிச்சம் தந்தேன், பின்பு எனது ஜீவனை முடித்து கொண்டேன் என்றது. இப்பொழுது அந்த மனிதன் மிகுந்த வியப்புடன் 3வது மெழுகுவர்த்தியிடம் சென்றான். உன் பெயர் என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த மெழுகுவர்த்தி என் பெயர்தான் நம்பிக்கை என்றது. நீ என்னை வைத்து ஏற்கனவே அணைந்து போன 2 மெழுகுவர்த்திகளையும் ஏற்றிக்கொள் என்றது. ஆம், விதி தர்மம் இவை 2ம் தராத ஒரு வெளிச்சத்தை நமக்கு நம்பிக்கை தரும். எனவே எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையோடு செய்வோம், வெற்றி அடைவோம். இதே நம்பிக்கையை இறைவன் மேல் வைத்து வணங்கினால் நமக்கு எப்போதும் என்றென்றும் நமது எல்லா குறைகளையும் சங்கடங்களையும் கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்வார். வாருங்கள் அன்பர்களே, இதே இறை நம்பிக்கையோடு பரிகார தலங்கள் என்னும் ஆன்மீக நிகழ்ச்சிக்குள் செல்வோம். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்ச்சிரிப்பும், பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும், இனித்த முடைய எடுத்தி பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி, சிதம்பரம் நடராஜரை நம் வாழ்நாளில் ஒரு தடவையேனும் தரிசித்தால் முக்தி. சைவத்தில் கோயில் என்றாலே அது சிதம்பரம்தான். அப்படிப்பட்ட அற்புத மகிமையுடைய தில்லை நடராஜர் ஆலயத்தை தான் இன்று நாம் தரிசிக்கப் போகிறோம். அருள்மிகு சிதம்பரம் தில்லை நடராஜர் திருக்கோயில், சிதம்பரம். இங்கு ஈசனை வழிபடுவோர்க்கு உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தீருகிறது, மன நிம்மதி கிடைக்கிறது, குழந்தை வரம், குடும்ப ஐஸ்வர்யம், கலைகளில் தேர்ச்சி பெற விரும்புவோர் இங்கு பிரார்த்தனை செய்தால் அவர் விரும்பிய வண்ணம் சிறப்பான எதிர்காலம் அமையும் என்பது நம்பிக்கை. ஓம் நமச்சிவாய. தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது இந்த ஆலயம். பழங்காலத்தில் தில்லை மரங்கள் அடர்ந்த காடாக இருந்ததால் தில்லை வனம் என்று அழைக்கப்பட்டது. பஞ்சபூத தலங்களுள் இது ஆகாய தலம். இவ்வாலயத்தின் இறைவன்
5 சபைகளாகிய சிற்றம்பலம், பொன்னம்பலம், பேரம்பலம், நிருத்த சபை, ராஜசபை என 5 மன்றங்களில் அமைந்துள்ளார். சித் பிளஸ் அம்பரம் சிதம்பரம். சித் என்றால் அறிவு, அம்பரம் என்றால் வெட்டவெளி. மனிதா, உன்னிடம் ஒன்றுமே இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக சிவபெருமான் இவ்வாலயத்தில் ஆட்சி புரிகிறார். வாருங்கள், ஆலயத்தை முழுமையாக கண்டு சிவனருள் பெற்று பிறந்த பயனை அடைவோம். புனிதமான சிதம்பரம் கோயிலின் கிழக்கு ராஜகோபுர வாசல் இது. கோபுர தரிசனம் பாவ விமோக்ஷனம். இந்த கிழக்கு கோபுரத்தில் 108 பரதநாட்டிய நிலைகளில் உள்ள சிற்பங்களை காண முடிகிறது. இக்கோயிலின் மூலவரான ஆதி மூலநாதரின் எதிரில் 7 நிலைகளுடன் 13 கலசத்துடனும் கம்பீரமாக கிழக்கு ராஜகோபுரம் அமைந்துள்ளது. சமயக்குரவர்கள் 4வரில் மாணிக்கவாசகர் இந்த கிழக்கு கோபுரத்தின் வழியாகத்தான் சிவபெருமானை தரிசிக்க வந்தார். அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், சம்பந்தர் ஆகிய சமயக்குரவர்கள் 4வராலும் தேவார பாடல் பெற்ற சிவத்தலம் இது. சுமார் 51 ஏக்கர் நிலப்பரப்பளவில் அமைந்த பிரம்மாண்டமான சிவத்தலம் இது. மிகச்சிறந்த கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்த அற்புத தலம். நாம் கோபுரவாசலில் நுழைந்தவுடன் நம் கண்களில் தெரிவது நந்தி மண்டபம். வழக்கமாக ராஜகோபுரத்தின் எதிரில் இருக்கக்கூடிய கோயிலின் நுழைவு வாசல் இங்கு சற்று விலகி இருப்பதும் அதிசயம்தான். சிவபெருமான் இங்கு நடராஜர் என்ற உருவமாகவும், ஆகாயம் என்ற அருவமாகவும், ஸ்படிகலிங்கம் என்ற அருவுருவமாகவும் அருள் பாலிக்கிறார். மூலவர் திருமூலநாதர் சுயம்பு மூர்த்தியாகவும், நடராஜர் பிரதான மூர்த்தியாகவும் காட்சி தருகிறார்கள். தேவார திருப்பதிகங்களை கண்டெடுத்த தலம். தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் முதன்மையானது இந்த சிதம்பர ஆலயம். ஆலயத்தின் தாயார் உமையாம்பிகை தனிச்சன்னதியில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு வேண்டிய அருளை தருகிறார். தாயார் சன்னதிக்குள் நுழைந்து கொடிமரம், பலிபீடத்தை வணங்கி சற்று மேலே பார்த்தால் பல வண்ண ஓவியங்களை காண முடிகிறது. அகஸ்திய மாமுனிவர்க்கு ஹயக்ரீவர் அம்பிகையின் பெருமை மிகுந்த வரலாற்றை உபதேசிக்கும் காட்சி. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய மூவரும் தேவியை வந்து தரிசிக்கும் காட்சி. பிரம்மா அம்பிகைக்கு பட்டாபிஷேகம் செய்தல், பரமேஸ்வரனுக்கும் லலிதாம்பிகைக்கும் திருமணம் நடைபெறும் காட்சி என பல அரிய ஓவியங்களை காண முடிகிறது. நம் கண்கள் செய்த பாக்கியம். இப்பிறவியில் நாம் சிதம்பர ஆலயத்தை தரிசிக்கிறோம்.
இந்த உமையாம்பிகை தாயாரின் மற்றொரு பெயர் சிவகாம சுந்தரி. இப்போது பரவதராஜனுக்கு ஸ்ரீ சிவகாம சுந்தரி விஸ்வரூப காட்சி தரும் ஓவியத்தை காண்கிறோம். தாயார் சுந்தரியின் பூரண அருளையும் பெறுகிறோம். இந்த சிவகாமி அம்மன் சன்னதியில்தான் ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். சிவகாமி அம்மனை தரிசித்து சன்னதியின் உட்பிரகாரத்தை வலம் வருகிறோம். பல திசைகளில் இருந்தும் பக்தர்கள் இவ்வாலயத்திற்கு வருகிறார்கள். வெளிநாட்டவர்களும் இவ்வாலயத்திற்கு வந்து சிவ அருள் பெறுகிறார்கள். திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். உலகத்தில் கோயில் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு சிதம்பரம்னு அர்த்தம். இந்த சிதம்பரத்தில் மிக முக்கியமானது சிதம்பர ரகசியம். இந்த ரகசியம்னா ரெண்டாவது நபர்கிட்ட சொல்லிட்டா அந்த ரகசியம் அம்பலமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரகசியம் மட்டும் அம்பலமே ஆகிறது இல்லை. ஏன்னா அம்பலத்து உள்ளே தான் இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது. இந்த உயிர் இருக்கிற இடம் சிதம்பரம். இதை நம்ம முன்னோர்கள்லாம் கண்டுபிடிச்சி இந்த உலக மையம்னு கண்டுபிடிச்சி இந்த இடத்துல நடராஜரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைவ சித்தாந்தத்தில் முதல்ல சிவம் அப்படின்னு சொன்னால் நம்ம சிவலிங்கத்தை தான் வழிபடுறோம். அதுக்கு அடுத்த உருவம்னு பார்த்தா மனித உருவமாக பார்த்தா அது நடராஜரை காட்டுது. அதனால் சைவ சித்தாந்தத்தினுடைய சிறப்பும் அது மட்டும் இல்லாமல் உலக மையமாகவும் இருக்குது. நம்ம உடம்புக்குள்ள உயிர் இருக்குது. இந்த உயிருக்கு ஆதாரமாக இருக்கிறது சிதம்பரம். இதில் நிறைய செய்திகள் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. திருக்கடையூரில் சுவாமி காலசம்ஹாரமூர்த்தி இருக்கார். இந்த உயிருக்கு அதிபதி நடராஜர் தான். அப்படின்னா அந்த ஒன்றி இருந்து நினைமின்கள் உண்டமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காய் சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாயனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. நீ இந்த உயிர், அதாவது யமனுக்கு காலன்னு பேர். யமனையே சம்ஹாரம் பண்ணார் திருக்கடையூரில். அதனால் சுவாமிக்கு என்ன பேருன்னா காலகாலன்னு பேர். யமனுக்கு யமன். அதனால் நம்ம உயிருக்கு யார் அதிபதினா நடராஜர் தான். அந்த நடராஜரை போய் தரிசித்தா நம் வாழ்நாள் கூடும். எல்லோருமே நம்முடைய பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு, பிறந்த மாதத்தில் ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவோம், அந்த நாளில், பிறந்த நாளில் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நடராஜரை தரிசனம் பண்ணால் ஆயுள் கூடும். வாருங்கள் அன்பர்களே, மூலவர் திருமூலநாதரையும் ஆனந்த தாண்டவம் ஆடும் வண்ணமுள்ள நடராஜரையும் காணச் செல்வோம். கிழக்கு கோபுரம் வழியாக வருபவர்கள் இந்த பிரகாரத்திற்குள் நுழைய 9 படிகள் கொண்ட வாசல் உள்ளது. இதை நவக்கிரக படிகள் என்கின்றனர். இந்த படிகளை கடந்து உள்ளே வந்தால் நவக்கிரக தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். இக்கோயிலுக்கு வருபவர்கள் முதலில் பிரகாரத்தின் மேற்கு பக்கமாக சென்று பின் வலது பக்கத்தில் உள்ள ஆதிமூலநாதரை தரிசித்த பின்தான் நடராஜரை தரிசிக்கச் செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். பிரகாரத்தின் வடக்கு பக்கம் தேவசபை அமைந்துள்ளது. தெற்கு பக்கம் சென்றால் வைணவ கடவுளாம் திருமால் இங்கு திருச்சித்திரக்கூடம் என்ற சபையில் சேவை சாதிக்கிறார். நடராஜரின் கனக சபைக்கு வெகு அண்மையில் திருமால் காட்சி தருகிறார். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பாடப்பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று. நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருப்பது நடராஜரின் பொன்னம்பலம் எனப்படும் தங்கத்தாலான நடராஜரின் சன்னதி. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு
21,600 முறை மூச்சு விடுகிறான். இங்கு அதனை குறிக்கும் வகையில் 21,600 தங்க ஓடுகள் வேயப்பட்டுள்ளது. நாடி நரம்புகளை குறிக்கும் வகையில் 72,000 ஆணிகள் அறையப்பட்டு, உடல் துவாரங்களை குறிக்கும் வகையில் 9 வாசல்கள் அமைந்துள்ளது. சிவாய நம என்பதன் அடிப்படையில் 5 படிகளும், 64 கலைகளின் அடிப்படையில் 64 சாத்து மரங்களும், 4 வேதம் பஞ்சபூதங்களின் அடிப்படையில் தூண்களும் அமைந்துள்ள அற்புத தலம் இது. இந்த பொன்னம்பலத்தின் முழு தரிசனம் கிடைக்க வேண்டுமென்றால் நாம் நடராஜரின் சன்னதிக்கு பின்னால் உள்ள மண்டபத்தில் நின்று பார்க்க வேண்டும். இந்த பொன்னம்பலத்தின் உள்ளே ஒரு ரகசியம் உள்ளது. அது என்ன ரகசியம்? ஆம், அதுதான் சிதம்பர ரகசியம். இப்போது நம் மனம் சிதம்பர ரகசியத்தை அறிய ஆவலாக இருக்கிறதல்லவா? இதோ சிதம்பர ரகசியம். அம்பலத்தில் வைத்தே சிதம்பர ரகசியத்தை நாம் அறியும் பாக்கியமும், சிவன் அருள் பெறும் பாக்கியமும் பெறுகிறோம். சித் சபையில் நடராஜருக்கு வலப்பக்கத்தில் உள்ளது ஒரு சிறு வாயில். இதில் உள்ள திரை அகற்றப்பட்டு ஆரத்தி காட்டப்படும். இதன் உள்ளே திருவுருவம் ஏதும் இருக்காது. தங்கத்தால் ஆன வில்வ தழை மாலைகள் தொங்கவிடப்பட்டு காட்சியளிக்கும். சிவலிங்கம் ஏதும் இல்லாமல் வில்வ இலைகள் மட்டும் தொங்குவது ஏன் என்றால், இதன் ரகசியம் இறைவன் இவ்வாலயத்தில் ஆகாய உருவில் இருக்கின்றார் என்பதுதான். ஆகாயத்திற்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதை உணரத்தான் முடியும். அதே போலத்தான் இங்கே இறைவனும் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதே சிதம்பர ரகசியம். இந்த கோயிலினுடைய மூலம்னு பார்த்தா இது ஒரு மரக்கோவில். நாம் முதல் வீடு கட்டினதே மரத்தில் தான். அதனால் அந்த தொல்லியல் துறையில் போய் பார்த்தா அவங்க மரத்திலிருந்து தான் ஒன்று ஒன்றா நம்ம இப்போ காங்கிரீட் வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ இன்னும் புதிய டெக்னாலஜியும் வந்துடுத்து, பசுமை வீடுன்னு சொல்லி. அதனால் இப்போ அந்த மரக்கோயில் தான் மூலக்கோயில். அந்த மூலக்கோயிலில் நடராஜரும் சிவகாமியும் ரகசியமாக இருக்கிறார்கள். அந்த ரகசியம் இங்கு மட்டும் இருப்பது என்பது நிச்சயமில்லை, நம் உடலிலும் இருக்கிறது. உணர வேண்டிய விஷயந்தான் சிதம்பரத்தில் இருக்குது. நம்ம அந்த எந்திரங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு அடையாளமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? தங்கத்தினாலான பில்வ மாலைகள் தொங்க விடப்பட்டிருக்கு. சிவனுக்கு உகந்தது பில்வம். அந்த பில்வத்தை தங்கத்தில் செய்து மாலைகளாக சாற்றப்பட்டிருக்கு. அப்படி சாற்றப்பட்டிருக்கிற அந்த தங்க பில்வ மாலைகள் தான் நம் கண்ணுக்கு தெரியுது. அதுதான் சிதம்பர ரகசியம். அதாவது நாம் பார்க்கக்கூடியது. ஆனால் நாம் பார்க்க முடியாதது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர். அந்த உயிரை அடையாளமாகத்தான் நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் நம்முடைய யோகிகள் ரிஷிகள்லாம் இறைவனையே கண்டிருக்கிறார்கள். நம் உடம்புக்குள்ள உயிரையும் தன்னுடைய பக்குவத்திற்கு கணக்கு செய்திருக்கிறார்கள். கும்பகம்னு பேர் அந்த யோகாவில். அந்த கும்பகம்னா உயிரை நிலைநிறுத்துதல்னு அர்த்தம். அதையெல்லாம் நம்முடைய பதஞ்சலி முனிவர் தான் சிதம்பரத்தில். இந்த பதஞ்சலி முனிவருங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா, மகாவிஷ்ணுவினுடைய அனந்த சயனம் அப்படின்னு சொல்லி அனந்த சேஷனாக இருக்கக்கூடிய அந்த பாம்பு தான் இங்கே பதஞ்சலி முனிவராக வந்து இறைவனுடைய ஆனந்த நடனத்தை தரிசிக்கணும்னு தவம் பண்ணினாங்களாம். அப்படி தவம் பண்ண இடத்துக்கு பேர் தில்லைவனம். இது ஒரு காடு. இந்த தில்லைவனத்தில் அவர்கள், அதாவது பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் தவம் செய்தாங்க. அப்படி செய்ததனுடைய பலனாக ஆனந்த நடனத்தை கைலாயத்திலே கண்டார்கள்
அது மட்டும் போராது, நாங்கள் இங்கேயே எல்லோரும் தரிசனம் பண்ணும்படி நீங்கள் இங்கேயே இருக்கணும்னு ஒரு வேண்டுதல் வச்சாங்க. அதற்காக சுவாமி இங்கே நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பேர். அனவரத தாண்டவம்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிலை, அதாவது எப்பவும் நிலையானது, நிறுத்தம் இல்லாததுன்னு அர்த்தம். அனவரதம்னா எப்பவும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். வில்வமே செல்வம், வில்வ இலைகளே சிவஸ்வரூபம், அதிலுள்ள முட்கள் சக்தி ஸ்வரூபம், கிளைகள் வேதமாகும், வேர்கள் 11 கோடி ருத்திரர்கள். 5 வில்வங்கள் எடுத்து 4 திசைகளுக்கு 4 இலைகளையும், நடுவில் ஒரு வில்வ இலையையும் அதன் அருகில் ஒரு துளசியையும் வைத்து பூஜித்தால் சிவசக்தியை பூஜித்ததற்கு சமமாகும். சிதம்பர நடராஜர் ஆலயத்திற்கு 10 தீர்த்தங்கள் உண்டு. அதில் முக்கியமானது சிவகங்கை தீர்த்தம். சுமார் 1 ஏக்கருக்கு மேல் ஆலயத்தின் நடுவிலேயே குளம் அமைந்துள்ளது. தீர்த்தத்தில் நடைபெறும் திருவிழாவை காண்பதற்கு வசதியாக குளத்தைச் சுற்றிலும் மண்டபங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனி மாதம் திருமஞ்சன திருவிழாவின் போது பஞ்சமூர்த்தி புறப்பாடு இங்கு இருந்துதான் நடைபெறும். சித்திரை வருடப்பிறப்பு, திருவாதிரை நட்சத்திரம், அம்மாவாசை ஆகிய விசேஷ நாட்களில் நடராஜர் இந்த சிவகங்கை தீர்த்தத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு தீர்த்தம் கொடுத்து அருள்கிறார். இங்கு ஈசனை வழிபடுவோர்க்கு உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தீருகிறது, மன நிம்மதி கிடைக்கிறது. குழந்தை வரம், குடும்ப ஐஸ்வர்யம், கலைகளில் தேர்ச்சி பெற விரும்புவோர் இங்கு பிரார்த்தனை செய்தால் அவர் விரும்பிய வண்ணம் சிறப்பான எதிர்காலம் அமையும் என்பது நம்பிக்கை. சிதம்பர நடராஜர் ஆலயம் காலை 6 மணி முதல் 12:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 10 மணி வரையும் திறந்திருக்கும். அருள்மிகு சிதம்பரம் தில்லை நடராஜர் ஆலயம். மூலவர் திருமூலநாதர், சபாநாயக்கர், கூத்தப்பெருமான், விடங்கர், பொன்னம்பல கூத்தன் என பல பெயர் உண்டு. தாயார் உமையாம்பிகை, சிவகாம சுந்தரி. தல விருட்சம் தில்லை மரம். தீர்த்தம் 10 தீர்த்தங்கள் உள்ளது. சிவகங்கை தீர்த்தம் மிக முக்கியமானது. பழமை 1000 முதல் 2000 வருடங்களுக்கு முற்பட்டது. புராண பெயர் தில்லைவனம். ஊர் சிதம்பரம், மாவட்டம் கடலூர். இவ்வாலயத்தில் பல சிறப்புகள் உள்ளன. அவற்றில் சில: மாணிக்க வாசகர் புத்தரை வாதில் வென்று ஊமை பெண்ணை பேசுவித்த பெரும்பதி, சந்தானச்சாரியார்கள் முக்தி பெற்ற பழம்பதி, வைணவத்தில் திருச்சித்திரக்கூடம் என்று புகழப்படும் திருப்பதி, திருநீலகண்ட நாயனார் அவதரித்து வாழ்ந்த பதி. இப்படி சிதம்பரத்தின் அருமைகளை விளக்கினால் கேட்டுக்கொண்டே இருக்க நம் மனம் ஏங்குகிறதல்லவா? ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. நேயர்களே, பரிகார தலங்கள் நிகழ்ச்சி வாயிலாக இன்று கண்டது ஒரு சிறு துளி மட்டுமே. சிவனின் அருமை பெருமைகளை இந்த ஒரு நிகழ்ச்சிக்குள் அடக்க முடியுமா? சிவநாமம் சொல்லிக்கொண்டே காத்திருங்கள். அடுத்த வாரம் மற்றொரு பரிகார தலத்தோடு சந்திப்போம். चिन्मयानन्दा सदा शिवा चिन्मय रूपाला